ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 87 டியூல் அண்ட் எஸ்கேப். ஓப்பனிங்லேயே தன்னோட எபிலிட்டியை மூலமாக நான் இன்னொருத்தனுக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன்ல. பை த வே, இவனை நான் திரும்ப உயிரோட கொண்டுட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கைட்டை பற்றி இங்கே நெஃபர்பிட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் நம்ம நெட்டரோ அப்புறம் மோரால் நோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கானு கில்லுவா 2 பேருமே அவங்களோட 3 மணி நேரம் தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்னாலுமே விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே மோட்டிவேட் பண்ணியுமே நீ வேணாம் விட்டுடுவேன் அப்படின்னா அந்த பாம்பு சொல்லியுமே பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்ததை தீர்வேன் அப்படின்னு அவங்களுமே அவனோட ரென்னை ஸ்டார்ட் பண்ண தயாராகிட்டாங்க. என்ஜிஎல்ல கேமரா அண்ட் கூட்டில் தன்னோட அம்மா அதாவது குயின் பார்த்தீங்கன்னா கிங்குக்கு பேர்த் கொடுக்குறதுக்காக ஏகப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 250 மீட் பால்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா. அவள் சாப்பிட தன்னோட குழந்தை அதாவது கிங்கும் அவனுமே பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாப்புல. ஸோ அந்த குழந்தை அசையுது. ஸோ அதோட முட்டையில் இருக்கும்போது அந்த முட்டை அசைகிறத பற்றிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நீ வெளியே வரதுக்கு ஆசைப்படுறியா, உனக்கு என்ன டைம் இருக்குது, நீ இப்போ அசைஞ்சதை எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குழந்தைய பார்த்து இவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் நம்ம கானு அப்புறம் கில்வா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரென்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம பிஸ்கியுமே பார்த்தீங்கன்னா அவள் காமிக் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ இவங்க 3 மணி நேரம் அடையிறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் மட்டும் அந்த டைம் மட்டும் இருக்குது. ஸோ இவங்க ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரென்னை அப்படி விடாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாவமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இந்த பசங்க என்னதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சா போதும், 3 மணி நேரம் அதுக்கப்புறம் வந்துடும், நம்ம அதுக்கப்புறம் இந்த மிஷனை கண்டிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட பவர் வச்சுக்கிட்டு. ஸோ கரெக்டாக 3 மணி நேரம் அடைய போகுது. சரி, நீங்கள் 3 மணி நேரம் இருந்துட்டீங்க, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு பிஸ்கி சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அப்படியே வாஷ் அவுட் ஆகி கீழே படுத்துட்டானுங்க. சரி அப்படின்னா வாங்க நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. என்னால் ஒரு இன்ச்சு கூட அசைய முடியாது அப்படிங்கிறாங்க. சரி எங்கே போகலான்னு சொன்னீங்க அப்படின்னு நம்ம கில்லுவை கேட்கும்போதே போய் நக்கில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னது நக்கில் பார்க்கலாமா, இப்போ தானே நாங்கள் ட்ரைனிங்கை முடித்தோம், மறுபடியும் அதுக்குள்ளே அங்கே போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா இப்போ தான் அசைய முடியாதுன்னு சொன்னேன், இப்போ எந்திரிச்சு என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கிற, சரி வா டப்புன்னு நம்ம இங்கிருந்து கிளம்பல அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏங்க இப்போ தான் நாங்கள் ட்ரைனிங்கே முடிச்சிருக்கிறோம், மறுபடியும் நான் போய் அவங்க கூட சண்டை போட்டு தோத்துட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கில்லுவா கேட்கும்போது ஏன் தோத்துட்டீங்கன்னா என்ன, அவனுங்களுக்கு தேவைப்படுறதே நீ வச்சிருக்கிற அந்த துளியோண்டு கட்டை அது 2மே ஒரே பீஸாக இருக்குது. ஸோ அந்த பீஸை நீ அவங்கக்கிட்ட கொடுக்காம நீ பத்திரமா வச்சுக்கிட்டீங்கன்னா திரும்பவும் கூட அவங்கள சண்டை போட்டு தானே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீ ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த மாதிரி அவங்க கூட போய் சண்டை போடு, இல்லைனா 3 மணி நேரம் இதை ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு தடவை போய் சண்டை போடு, அதுதான் உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்லிட்டா. அண்ட் இவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் நைட்டு 12 மணிக்கு இங்கே அவன் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அது வேறு யாரும் இல்லை, நக்கல் தான். அவனோட அந்த குட்டி நாய் இருக்குது. இவனுக்கும் எப்பவும் போல பார்த்தீங்கன்னா அந்த நாய் இவங்க கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஹேய் போது என் கண்ணத்தை அப்படி நக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் குட்டி பையன் மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இன்னொரு பக்கத்துலேருந்து நம்ம கானு கிலுவா 2 பேருமே நடந்து வரதை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி நீங்கள் இருந்து கிளம்பு, சண்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டியை விரட்டி விட்டுட்டான். அவங்க வீட்டிலிருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா 2 ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிலுவா இதுதான் நமக்கு உண்மையான ஒரு போட்டியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம இந்த சண்டையில் கண்டிப்பாக பின் வாங்கவே கூடாது அப்படின்னு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நக்கல். ஸோ இது 1 vs 2 இருக்குது. சரி இவனோட இன்னொரு ஆள் எங்கே போன அப்படிங்கிறாங்க. என்னது இன்னொரு ஆளா, அப்போ நான் இங்கே ஒரு ஆளாக இருக்கிறதே எனக்கு கொஞ்சமாக உங்களுக்கு தெரியவே இல்லையா, ஏன்னா 2 பொடி பசங்களை என்னை எதிர்க்கிறக்காக என் மாசம் என்னை அமுச்சு விட்ருக்காரு, எனக்கு நினச்சி பார்க்கும்போது கடுப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொடி பசங்க நான் சக்தி வாய்ந்தவனு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, என் சக்தி என்னன்னு உங்களுக்கு காட்டினா தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதீத கோபத்தில் இருக்கிறான். என்னது இவனோட ப்ரெசன்ஸ் இந்த அளவுக்கு ரொம்பவே டென்ஸாக இருக்குது, இவன் ஆறா பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவால பயந்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் என்ன ஜெயிக்கிறதா, கண்டிப்பாக நடக்குதுடா பொடி பசங்களா, உங்களை மாதிரி குட்டி பசங்க எல்லாருமே என்னை கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது, அப்படின்னு நீங்கள் ஒரு வழி ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலுமே சரி அதுக்கு நான் கண்டிப்பாக உங்களை விடவே மாட்டேன், நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட சாகதாண்டா போகிறீங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட நான் சண்டையே போட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு செம ஆச்சரியம். என்னென்னு பார்த்தா அழுதுகிட்டு இருக்கிறான். நீ எதுக்காக அழுகிற அப்படிங்கிற போதே நான் ஒன்று அழுகலையே, கண்ணு சும்மா வேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இவன் ரொம்பவே சாஃப்டான ஒரு கேரக்டராக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானுக்கு ஒரு வழியாக புரிஞ்சு போச்சு. சரி இப்போ நீ என் கூட ஒண்டி சண்டை போடணும், நீயும் அதுக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்கும்போது நீ தானே எங்களை ஒண்டி சண்டை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒரு பீஸ்ட் ஹண்ட் ஆனனா உங்ககிட்ட கண்டிப்பாக தோக்கவே மாட்டேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அவங்களோட ஒண்டி சண்டை போட்டாலுமே எனக்கு அதை அச்சிங்கம். ஸோ அதனால தான் இப்போ நீயும் நானும் 1 vs 1 சண்டை போட போகிறோம். அந்த 1 vs 1 சண்டையில் நீ என்ன அடிக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒரு அடி கூட வைக்க மாட்டேன். பட் நீ அடிக்கிற அடியில் நான் கொஞ்சம் அசைஞ்சிட்டேன்னா கூட என்கிட்ட இருக்கிற அந்த பீஸை நீ எடுத்துகிட்டு எப்படியோ கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதவே இவன் எங்களை ஓவராக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பட் இவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது.
ஆனால் இதே அண்டர் எஸ்டிமேட்டை மற்றவங்க எல்லாருமே எங்கள் மேலே பண்ணுனாங்க. நாங்கள் எங்கள் மேலே ஓவர் எஸ்டிமேட் வச்சுருந்தோம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு உயிரே போகிற அளவுக்கு நாங்கள் ஒரு உயிரை தியாகம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஸோ கைட்டை நாங்கள் எப்படியாவது போய் காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக இதை நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா பொடிப்பையில வந்து அடிடா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் சொல்லும்போது, இப்போ ஃபர்ஸ்ட் ராக் வருது பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட ஆறாவை டென்ஸ் ஆக்கி அவனோட ஃபிஸ்ட்டில் இறக்குறான் பாருங்க. என்னடா இது இவன் இந்த அளவுக்கு ஆறா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருச்சு, ரொம்பவே ஆபத்தாக இருக்க மாட்டேருக்குதே அப்படின்னா நான் என்னோட கியோவை பயன்படுத்தட்டுமா? இல்லை நான் என்னோட கோவை பயன்படுத்தி என் உடம்ப டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டுமா? அவன் எந்த இடத்துல அடிக்க போகிறான்னு தெரியலையே. என் வயிற்று அடிப்பானா காலில் அடிப்பானா? நெகத்தணும் அப்படின்னா என்னோட வயிற்றுல தான் கண்டிப்பாக அடிப்பான்னு நினைக்கிறேன். சரி நான் என் வயிற்றை ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே வயிற்றை இறுக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. இப்போ வருது பாடுறா முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துறான் பாருங்க. அப்படியே அந்த இடத்துல ஒரு அமைதியாக வருது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அடி வாங்கி நக்கல் வந்து அப்படி சாஞ்சிட்டாப்ல. என்னடாச்சு ஒத்தடிக்கு இப்படி படுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போய் அவனுக்கு என்னாச்சுன்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறான். டப்புன்னு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை தப்பு கணக்கு போட்டேன்டா. பை த வே நீ என்கிட்ட இருக்கிற அந்த பீஸை எடுத்துட்டு நீ இங்கிருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பையன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மாவீரன் தன் அடி வாங்கினதாக உணர்கிறார். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் இவன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு கான் கேட்கும்போது, என்ன பண்ணுறது இவன் வேறு நல்லவனே தெரியுறானே, தூக்கிட்டு போ, இவனை நாம தான் காப்பாற்ற வேணும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகாலை வெயில் சுள்ளு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கணக்கில் கண்ணு முழிக்கிறான். என்னென்னு பார்த்தா நம்ம கானு கில்லுவா ஒரு ரூமில் தான் இருக்கிறான். கணக்கில் ஒரு வழியே கண்ணு முழிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் சொல்லும்போது, என்னை மன்னிச்சிரு, பை த வே நான் உன்னோட அளவுக்கு ரொம்பவே நல்லவெல்லாம் கிடையாது. நீ என்ன இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கிறியா, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது, நீ அந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடந்த, அதனால தான் நான் உன்னை இந்த இடத்துக்கு படுக்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். சரி நீ இந்த பீஸையே எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது, அங்கே தான் நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற கணக்கில். எங்களுக்கு தேவை அந்த பீஸ் கிடையாது. நாங்கள் உங்கள் கூட சண்டை போட்டு நாங்கள் சக்தி வாய்ந்தவங்களாகணும். சக்தி வாய்ந்தவங்க ஆனதுக்கப்புறம் என்ஜிஎல்குள்ளே போய் எங்களோட கைட்டை நாங்கள் காப்பாற்றணும். அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவே. ஸோ அந்த பீஸ் வேணும்னா நீயே கூட வச்சுக்க, எங்ககிட்ட இருக்கிற பீஸை கூட எடுத்துக்க, பை த வே நீ எங்கள் கூட சண்டை போட்டு தான் ஆகணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்கும்போது அவனுக்கு ரொம்பவே சோகமாக இருக்குது. நிஜமாலுமே உங்களை மாதிரி ஆளுங்களை நான் முதலே சந்திச்சிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களை மாதிரி பசங்க எல்லாமே ரொம்பவே நல்லவங்க, ஒரு குட் ஹார்ட்டட் பர்சன்ஸை நான் ஏற்கனவே என் வாழ்க்கையில் பார்த்துருந்தா நானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா நீங்கள் என் கூட சேர்ந்து சண்டை போடணும் தானே உங்களோட மெயின் குறிக்கோள்? அப்படின்னா நான் இன்னொரு தடவை உங்கள் கூட சண்டை போடும்போது திரும்ப ஹோல்டு பேக் பண்ணவே மாட்டேன், ஃபுல் பவரில் உங்களை அடிப்பேன், அதனால் நீங்கள் எதுக்குமே தயாராக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கணக்கல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி நானும் கூட கண்டிப்பாக சண்டை தான் போடுவேன் அப்படின்னு கானுமே சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னென்னு பார்த்தா பெட்ஷீட்டில் இருந்து இவன் கூட விளையாண்டுட்டு இருக்கிற அந்த குட்டி நாய் வருது. இவனை எங்கிருந்து தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது, நான் ஒன்று தூக்கிட்டு வரும்போது இவன் தானே வழி மறைச்சோ எங்களை வேற தடுத்தான், சரி பையனையும் தூக்கிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போட்டு இங்கே தூக்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே ஒரு குட் ஹண்டர் அப்படிங்கிறவன் ஒரு அனிமல்ஸுக்கு பிடிச்சவனாக தான் இருப்பான். சரி சொல்லு, நீ எதுக்காக பீஸ்ட் ஹண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அவன் கண் கலங்க ஆரம்பிச்சிட்டான். நான் அழுது மட்டும் வேறு யார்கிட்டயோ சொன்னீங்க உங்களை நான் கொன்னே போட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. நான் பீஸ்ட் ஹண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டதில்ல, பெரிய கதை அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி எதுக்காக என்ஜிஎலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது, அது என்னோட கடமை அப்படிங்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ சாப்பாடு ரொம்பவே செமையாக இருக்குதுல்ல, இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. பை த வே நான் அவங்க உள்ளே போகிறதுக்கு இன்னும் முழுசாக 20 நாள் கூட இல்லை, அதனால் நம்ம கண்டிப்பாக எப்படியாவது சண்டை போட்டே தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கான் இந்த தடவை நான் கூட சண்டை போடும்போது கண்டிப்பாக பின் வாங்கவே மாட்டேன், அதனால் நீ உன் ஃபுல் பவரோட என்னை அட்டாக் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் பாம்பு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறா. ஏன்னா அவளுக்குமே என்ஜிஎல்குள்ளே போகணும்னு ஆசையே இருக்குது. இன்னொரு பக்கம் என்ஜிஎலை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. காட்டு பகுதிக்குள்ளே ஒரே புகமூட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு கேமரான்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. இதுதான் சரியான தருணம், அவனை இந்த இடத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொரால் அவரோட பவரை பயன்படுத்தி இன்னொரு சேம்பர் காட்ட அனுப்பிச்சி விட்றாப்புல. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேமராண்டு கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு வழியை வந்துட்டியா, நீ தான் ஃபஸ்ட்டு பிக்கு, இப்போ நான் உன்னை போட்டு புழக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாப்புல. ஸோ தனியாக இவங்க எல்லாமே அமுச்சு விட்டுட்டு ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறது இவங்களோட பிளானு. இன்னொரு பக்கம் இங்கே ஒவ்வொரு சோல்ஜர்ஸாக காணாமல் போகிறாங்கிறத நீங்கள் நம்ம கோல்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ சியோனா ஸ்குவாட்ரான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டானுங்க, அவனுங்களை காணோம். பின்னாடி அவங்கள பார்க்க போன ரைக்கை ஸ்குவாடுமே வந்து இங்கேருந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா மனுஷங்க இன்னும் நம்மளை எதிர்த்து சண்டை போட தயாராகிட்டு தான் இருக்கிறாங்களா? இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ஸ்குவாட்ரன் லீடர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட மொத்தமாகவே இப்போ 28 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பெகி இங்கே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே கேமரா ஹேண்ட்ஸ் கேம்புக்குள்ளே ஒரு பெரிய லேப் சிஸ்டம் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கைட்டோட உடம்பு திரும்ப கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நெஃபர்பீட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சில ஹியூமன்ஸ்னாலும் நமக்கு ஆபத்து வர வேண்டியது இருக்குது, அதனால் நம்ம குயினை பாதுகாத்தாகணும். நம்ம குயினை எங்கேயாவது இடம் பெயர்க்கலாமா அப்படிங்கும்போது, வேணாம் நான் இந்த இடத்த பாதுகாத்துக்கிறேன், குயின் என்னாலுமே பரவாயில்ல, நான் இந்த இடத்த பாதுகாக்கணும், அதில் தானே குயின் இருக்காங்க, நானும் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு நெஃபர்பீட்டா சொல்லிடுறா. பட் நம்ம குயின் இங்கேருந்து இடம் பெயர்க்க முடியாது, ஏன்னா அவங்க நியூட்ரிஷன் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க குங்கிக்கு, நாம் அவங்கள இடம் பெயர்க்க முடியாதா அப்படின்னு கோல்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி நம்மளோட
ஸ்குவாட்ரியன்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படிங்கும்போது, ஸோ ஒரு ஸ்குவாட்ரியன்ல மொத்தமா 5 ஆஃபீசர்ஸ் இருப்பாங்க. அந்த 5 ஆஃபீசருக்கு கீழ ஒரு 10, 15 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா, இப்ப இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜர்ஸுமே செத்து செத்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்ட இன்னும் மீதி 28 சோல்ஜர்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெக்கி சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு ரியல் பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷங்க எல்லாருமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாமளுமே அவங்களோட சக்தி அடையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோல்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த கைமேரா ஆண்டோட கூட்டுக்கு மறுபக்கத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டரோ, ஸ்னோவு, அப்புறம் மொரால் 3 பேருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம வேணா அவங்கள டேரெக்டா அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோவு சொல்லும்போது, இல்ல நம்ம அவங்கள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம ஒரே முட்டை போட்டு தள்ளிட்டோம்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க நாம இந்த இடத்துல இருக்கிறத நம்மளோட பிரசன்ஸ் வந்து அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஸோ அவங்கள இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இல்லாமல் அடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு ஸ்குவாட்ரன் லீடர்ஸாக பிடிச்சி அவங்களோட ஸ்குவாடை நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா அவங்கள அந்த மாதிரி தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்களுமே உங்களோட பவர்ஸை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்கும், ரொம்பவே உதவியாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொரால் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல, நம்மளோட டிசபிள்ஸ் வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான், அந்த மாதிரி டைமில் தான் பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெட்டரும் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் இவங்ககிட்ட கொஞ்ச நாள் தான் டைம் இருக்குது. ஆனால் இவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அந்த ரென்னை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறானுங்க. சரி பத்திரமா போயிட்டு வாங்கடா, போய் சண்டை போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி பார்த்தீங்கன்னா அந்த ரென் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இவங்கள சண்டை போடுறதுக்காக நக்கல்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நக்கலும் அந்த இடத்துல இன்னும் 2 நாய்க்குட்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறான். சாப்பாடு உங்களுக்கு தான் சேர்த்து போட்டுருக்கிற, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட ரொம்பவே அக்கறையாக பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் மறுபடியும் இவங்க 2 பேரும் வரதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படா இவனுக்கு 2 பேரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னா 2 பேருமே என்கிட்ட ஒருத்தருக்கு சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டீங்களா? உங்களோட சக்தி எல்லாமே இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, நாங்கள் இப்போ ஃபுல் எனர்ஜியோட இருக்கிறோம், நான் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்களை பார்த்தா அந்த மாதிரி தெரியவில்லை அப்படிங்கும்போது, நாங்கள் என்ன ஆனாலுமே சரி நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம், எங்களை தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காத, இப்போ நாங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கானு கில்லுவா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் கிணக்கில் வந்து அட்டாக் பண்ணும்போது கானோட காலை பிடிச்சி திரும்பி போடுறான் பாருங்க. அதே சமயத்தில் ஒரு ஜம்ப் அடிச்சு கில்லுவாவோட அட்டாக் இருந்துமே தப்பிச்சிட்டான். இப்போ அவங்க 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ண வரும்போது இவன் ரொம்பவே உருவத்தில் பெருசாக இருக்கிறதுனால இவங்களோட போட்டியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிட்டான். நீங்கள் என்ன நினச்சிங்க? என்னோட பவர் யூஸ் பண்ணி நான் உங்களை ஈஸியாக ஜெயிச்சிட முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? அது தப்பு கணக்கான விஷயம். ஏன்னா நீங்கள் உங்களோட லிமிட்டை தாண்டி வேலை செய்யணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை தோக்கடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ஜிலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த சக்தியெல்லாம் பத்தவே பத்தாது, நீங்கள் இன்னும் சக்தி வந்து ஆகணும், என்ன தோக்கடிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாமே மறுபடியும் இன்னும் சக்தி ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவனுங்களுக்கு அடி வாங்குற தவிர என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே கொல்லப்பமாக இருக்குது. அண்ட் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டு நக்கல் எதுக்காக எனிமிக்கிட்ட இப்படி ஃபுல் பேக் ஆகிட்டு இருக்கிறான். கண்டிப்பாக அவன் இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அப்படி எதிர்க்கிட்ட அவன் ரொம்பவே அக்கறை நடந்துக்கிட்டா அவன் என்னை அந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுருவான். ஸோ நான் இப்போ அவங்ககிட்ட எந்த ஒரு சண்டையுமே போட போகிறதில்ல. அவங்க நக்கல்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ரொம்பவே டயர்டாக வீட்டுக்கு போவாங்களே, அதுதான் எனக்கான தருணம். அப்போ அந்த சமயத்தில் நான் அவங்க கூட சண்டை போட்டு அந்த பீஸை நான் எப்படியாவது வாங்கிடுவேன் அப்படின்னு ஷூட் அவனோட பிளானை மறைமுகமாக மரத்துக்கு முன்னாடி இருந்து யாருக்குமே தெரியாத மாதிரி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே.